உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய நிலையில் அணையிலிருந்து 81,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனையடுத்து அணை உபரி நீர் போக்கி வழியாக 60,000 கன அடியும், மேட்டூர் அணை மற்றும் சுரங்க மின் நிலையங்கள் கிழக்கு மேற்கு கரை கால்வாய் மூலம் 21,500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரானது 16 கண்பாலம் அருகில் நீர்வீழ்ச்சி போல கொட்டும் அழகை ரசிக்க குவிந்த மேட்டூர் வாசிகள் தங்கமாபுரி பட்டம் பாலத்தில் குவிந்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். மேட்டூர் 16 கண் மதகுபாலம் அருகே உள்ள தங்கமாபுரி பட்டினம், பெரியார் நகர், வஉசி நகர் ஆகிய இடங்களில் ஆய்வினை மேற்கொண்டார். அப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வலியுறுத்தியதோடு முகாம்களுக்கும் அனுப்பி வைத்தார். மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பசுமை தாயாக அமைப்பு தலைவர் சௌமியா அன்புமணி பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க காவிரி ஆற்றின் குறுக்கே 10 கிலோமீட்டர் இடைவெளியில் பூம்புகார் வரை தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வின் போது மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாயில் 63வது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சுமார் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாயில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தண்ணீரை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேட்டூர் எம்எல்ஏக்கள் சதாசிவம், ராஜேந்திரன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டுள்ள தண்ணீர் மாயனூர் காவிரி கதவணையை வந்து சேர்ந்தது. வினாடிக்கு 17,306 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் மூலம் 8 மாவட்டங்களில் உள்ள 1,20,000 விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறவுள்ளன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வெள்ள அபாயம் காரணமாக கரையோர பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். 78 குடும்பங்களைச் சேர்ந்த 204 பேர் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடு வீடாக சென்று வெள்ளப்பெருக்கு தொடர்பாக எச்சரிக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் உபரி நீரின் அளவு 1,80,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேஆர்எஸ் அணையிலிருந்து சுமார் 1,07,000 கன அடியும், கபினி அணையிலிருந்து சுமார் 80,000 கன அடி உபரி நீரும் திறந்து விடப்படுவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.